கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/2/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரம் இவரை தாங்கட்டும். சகலவிதமான அற்புதமும் அடையாளமும் இவருடைய வாழ்க்கையில நடப்பதாக. செல்லக்கூடிய இடத்துல செய்கிற காரியங்களில் தேவ மகிமை உண்டாகட்டும். வெற்றியின் மேல வெற்றி இவருக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே, இவருடைய பேரை பெருமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். 2 சாமுவேல் 22:36 படி உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை இவருக்கு நீர் தந்ததினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகமும் கிருபையும் இவருக்கு விலகாமல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/2/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறபடி கிருபை ஞான மகிமை ஆண்டவரே தேசத்திலே உண்டாகட்டும். உடைய சமாதானத்தின் கிருபையிலே நிரப்புங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.